அன்பிற்கினியவர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உலக சுற்றுப்புற சூழல் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கிற யாவருக்கும் என்னுடைய உலக சுற்றுப்புற சூழல் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கையோடு கூட இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை கடவுள் மனிதனுக்கு உருவாக்கி கொடுத்தார். அவர் முதலாவது இந்த இயற்கையை படைத்து இயற்கை வளங்களை உருவாக்கி அதன் பிறகு மனிதனை படைத்து இந்த உலகத்திலே அவனை கொண்டு வந்து இந்த உலகத்தை அவன் கையில் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு இயற்கை வளங்களை நாம் அழித்துவிட்டு, இயற்கை வளங்களை மாசுபடுத்திவிட்டு, இயற்கையை நாம் சுரண்டிவிட்டு, இன்றைக்கு நாம் பல்வேறு குறைபாடுகளோடு கூட சுகாதாரமற்ற ஒரு வாழ்க்கை முறையை, இயற்கை மாசுபட்டிருக்கிற ஒரு சூழலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக சுற்றுப்புற சூழல் தினத்திலே உங்களுக்கு முன்பாக நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், பிளாஸ்டிக்கை நாம் ஒழிப்போம், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை நாம் குறைத்து கொள்ள நாம் முயற்சிகளை எடுப்போம். வெள்ளியங்கிரி மலையிலே ஒரு ஆன்மீக சுற்றுலாத்தலம் உண்டு. வருடந்தோறும் அங்கே அநேகர் அந்த ஆன்மீக சுற்றுலாவாக சென்று வருவார்கள். இந்த வருடம் அப்படி அந்த ஆன்மீக சுற்றுலா காரியங்கள் முடிவடைந்து வனத்துறையினர் அந்த பகுதியை சுத்தம் செய்த பொழுது கிட்டத்தட்ட 10,000 கிலோ பிளாஸ்டிக் பொருட்களை அந்த வனப்பகுதியிலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த 10,000 கிலோ பிளாஸ்டிக் பொருளை வேறு ஒன்றுமல்ல, நாம் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் பாட்டில்கள், நாம் தின்பண்டங்களை எடுத்து சென்ற பிளாஸ்டிக் பைகள். அந்த வெள்ளியங்கிரி மலையின் நுழைவாயிலே இப்படி மக்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உள்ளே செல்கின்ற எல்லா ஆன்மீகவாதிகளுக்கும், நீங்கள் மீண்டுமாக இந்த தண்ணீர் பாட்டிலை உங்களுடைய சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு மீண்டுமாக இந்த தண்ணீர் பாட்டிலை இந்த நுழைவாயிலே கொண்டு வந்து காலியான தண்ணீர் பாட்டில்களை நீங்கள் கொண்டு வந்து கொடுப்பீர்கள் என்றால் ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபாய் அரசாங்கம் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக தருகிறது. இப்படிப்பட்ட திட்டங்கள் அந்த இடத்துல இருந்தும் இந்த முறை கிட்டத்தட்ட 75% மக்கள் தாங்கள் பயன்படுத்திய பிளாஸ்டிக் பாட்டில்களை வனப்பகுதியிலே அவர்கள் வீசி எறிந்துவிட்டு வந்திருக்கிறார்கள். வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மிருகங்கள் அதை உண்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மழைக்காலங்கள் வருகின்ற பொழுது இந்த பிளாஸ்டிக் பாட்டில்கள் எல்லாம் மலைகளிலிருந்து ஆறுகளுக்கு வந்து ஆறுகளிலிருந்து கடலுக்கு சென்று கடலை மாசுபடுத்துகிறது. ஆகையினால என்னுடைய அன்பான வேண்டுகோள், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், பிளாஸ்டிக்கை ஒழிப்போம். நல்ல ஒரு சூழலை நாம் உருவாக்கி நம்முடைய வருங்கால சந்ததிக்கு நாம் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி வைத்துவிட்டு நாம் கடந்து செல்வோம். இதுதான் என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள். இந்த வீடியோவை பார்த்த யாவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.